காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆனந்த் திரு வீரராகவனுடைய அன்பு மகன், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்பி சவீன், சகோதரி பொற்குடி இணையருடைய திருமணம். அதேபோல் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றியத்தைச் சேர்ந்த பொன்னேரி கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தம்பி தணிகை செல்வம், வழக்கறிஞர் நந்தினியினுடைய திருமணம் ஆகியவற்றை நம்முடைய குறிஞ்சி இல்லத்தில் நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் 2 திருமணங்களை இங்கே நாம் நடத்தி வைத்திருக்கின்றோம். 2மே சுயமரியாதை திருமணங்கள், 2மே கழக குடும்பங்களைச் சேர்ந்த அடுத்த தலைமுறையினுடைய திருமணங்கள். அதை எண்ணி பார்க்கும்பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இங்கே நான் தலைமை உரையாற்ற வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். இந்த திருமணங்கள் நம்முடைய இல்லத்திலே, குறிஞ்சி இல்லத்திலே, நம்முடைய வீட்டிலே நடப்பதால் இது நம்முடைய குடும்ப திருமணம், நம்முடைய இல்ல திருமணம். தலைமை உரை என்றாலும் எல்லோரையும் நான் வருக வருக என்று மீண்டும் நான் வரவேற்கின்றேன். ஆனால் வீரராகவனை பொறுத்தவரை கழகத்திற்காக வழி வழியாக உழைக்கின்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர். 1997ஆம் ஆண்டிலேயே கழக இளைஞரணியிலே இணைந்து பணியாற்றியவர். அன்றைக்கு அவர் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக பணியாற்றி இன்றைக்கு தாய் கழகத்தில் ஒன்றிய துணை செயலராக சிறப்பாக கழக பணியை ஆற்றிக்கொண்டு வருகிறார். கழகத்திற்காக பல முறை சிறை சென்றவர். குறிப்பாக கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வியை ஜெயலலிதா அம்மையார் சிதைக்க முயன்ற போது அதை எதிர்த்து போராடியதால் வேலூர் சிறையிலே அடைக்கப்பட்டவர். வாய்தா எதுவும் வாங்காமல் அந்த வழக்கை எதிர்கொண்டு இறுதியாக வெற்றி பெற்ற கலைஞருடைய உண்மையான உடன்பிறப்பு என்றால் அண்ணன் வீரராகவன் அவர்கள்தான். இன்றைக்கு அந்த திருமண நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இளைஞரணி வளர்ச்சி நிதியாக ரூபாய் 50,000 வழங்கியிருக்கின்றார். அதற்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் கழகத்திற்காக பல முறை சிறைக்கு சென்றவர். அதுபோல் கழகத்திற்காக உழைக்க வேண்டும் என்று மணமகன் தம்பி சவீன் அவர்களும் தன்னை இயக்கத்தில் இளைஞரணியில் இணைத்து கொண்டு இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய உழைப்பை அங்கீகரிக்கிற வகையில் கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின்படி அவர் காஞ்சி தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான அறிவிப்பு 2 நாட்களுக்கு முன்பு தான் முரசொலியிலே வெளியானது. மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைப்பதற்கு மட்டுமல்ல, இளைஞரணியிலே ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்றதற்கும் அவருக்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல படிப்பாளி, சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டே கழக கொள்கைகளையும் இணைய வெளியில் எடுத்துரைத்து வந்தவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வழக்கறிஞராகவும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவரை கரம் பிடிக்கக்கூடிய தங்கை நந்தினியும் வழக்கறிஞர். வீட்டிலிருந்து ஒருத்தர் லா பேசினாலே பத்தாது. இன்றைக்கு வீட்டிலிருந்து 2 பேர் லா பேச கிளம்பி இருக்கிறாங்க, கரங்கோர்த்திருக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண பந்தத்தில் இணைகின்ற மணமக்கள் 2 ஜோடிகளுக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவரை ஒருவர் சுயமரியாதையோடு நடத்த வேண்டும். அதேபோல் மணமக்கள் இருவருக்கும் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், அழகான உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் நாமக்கல் மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட செயலாளர் திரு KRN ராஜேஷ்குமார் அவருடைய ஏற்பாடில் இன்றைக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அந்த மணமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருமண விழாவில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உறுதி என்னவென்றால், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக ஆட்சி மீண்டும் அமைவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். தலைவர் அவர்கள் 200 தொகுதி, குறைந்தது 200 தொகுதி ஜெயிக்க வேண்டும் என்று சூளுரைத்திருக்கிறார், சபதம் ஏற்றிருக்கிறார். அது உங்கள் மீது இருக்கக்கூடிய, கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரே நம்பிக்கை தான் காரணம் என்று கூறிக்கொண்டு, மணமக்கள் சவீனும் பொற்கொடியும், மணமக்கள் தணிகை செல்வனும் நந்தினியும், பெரியாரும் பகுத்தறிவும் போல, அண்ணாவும் தமிழ்நாடும் போல, கலைஞரும் கழகமும் போல, தலைவரும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.